அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற இக்கித்தாபின் பெயர் உம்தத்துஸ் சாலிக் வ உத்தத்துன் நாசிக் என்ற கிதாபாகும். இக்கிதாபில் பாடமாக நாம் படிக்கவிருப்பது கிதாபுல் பைஅ், வியாபார சம்பந்தப்பட்ட பாடமாக ஆகும். அதனுடைய புக்காக ஆகும். கிதாபன புக். இதுல பாடம் 193வது பாடமாக ஃபஸ்லுன் ஃபீ ஹியாரில் ஐபி, அதாவது இது பிரிவு குறையுள்ள வஸ்துவை அதை திருப்பி கொடுக்கும் விஷயத்தில் அவருக்கு அந்த வாங்கியவருக்கு உரிமை என்பதிலே உள்ள அந்த பிரிவு. இப்போ குறையுள்ள வஸ்து ஒருத்தர் வாங்கிட்டாரு, வாங்கின பிறகு தெரிஞ்சு அதனுள்ள குறைகள், ரொம்ப சூத்தையா இருக்கு கத்திரிக்காய், ஒன்று ரெண்டு சூத்தன்னா பரவாயில்ல. அதிகமான வஸ்துக்கள், கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோவில் பாதி 1/4 கிலோ சூத்தையா இருந்துச்சுன்னா, இப்போ அதை ரிட்டர்ன் பண்ணும் விஷயத்தில் அந்த குறைவுள்ள வஸ்துவை திருப்பி அந்த வாங்கினவரிடத்திலேயே ஒப்படைப்பதில் அவருக்கு உரிமை இருக்கிறது, இஷ்டம் இருக்கிறது என்பதில் உள்ள பிடிவு. இதுதான் இப்ப நாம பாடத்துல பார்க்கவிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. QR ஸ்கேன் வசதி இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன. கொடுக்கும் இதயம் படைத்தவர்கள், நன்கொடை கொடுத்து ஈருலக நன்மைகளையும் பெறக்கூடியவர்கள், இந்த பெற ஆர்வமுடையவர்கள் இந்த எங்களது 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 கல்வி அறக்கட்டளைக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, உங்களது சிதகாக்களை, தானங்களை அனுப்பி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இன்னும் பல சேவைகள் சமூகத்திற்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரகீப் அறக்கட்டளையின் சார்பாக. எனவே உங்களது ஆதரவை, மேலான ஆதரவை தாருங்கள். அல்லாஹ் உங்களது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுப்பானாக, வியாபாரத்தில் பரக்கத்தை கொடுப்பானாக, உங்களது ஹலாலா தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக. வியாபாரத்தில் கதிர்ச்சியில் இருந்தும் வியாபார எதிரிகள் இருந்தும் அல்லாஹ் உங்களது தொழில்துறையை, வியாபாரத்தை, நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்தில் எல்லாம் அதை பாதுகாத்திடுவானாக. சரீர சுகத்தை எல்லாம் கொடுப்பானாக. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம் என்ற அல்லாஹு தஆலா இந்த அமைப்பில் எல்லாம் நம்மை ஆக்கி வைப்பானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்ல, அதாவது பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பார்க்கவிருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். பாடத்தினுடைய முன் சுருக்கமாக ஃபஸ்லுன் ஃபீ ஹியாரில் ஐபி என்ற இந்த தலைப்பினை நாம் ஆரம்பத்திலையும், அதாவது பாடத்தினுடைய அந்த 193வது பாடத்தினுடைய தலைப்பாகவும் கொடுத்திருந்தோம். முன் சுருக்கமாக அதனுடைய சுருக்கத்தையும் நாம் இங்கே இந்த இபாரத்தின் மூலமாக நாம் சொல்லவிருக்கிறோம். அதாவது குறையுள்ள ஒரு பொருளை வாங்கினால் அதை திருப்பி கொடுக்கும் விஷயத்தில் வாங்கியவருக்கு உரிமை இருக்கிறது, அவருக்கு இஷ்டம் இருக்கிறது என்பதில் உள்ள பிரிவு. அதாவது உடனே திருப்பி கொடுக்கணும், ரொம்ப காலம் வச்சுக்கிட்டு இந்த மாதம் வாங்கி அடுத்த மாதம் போய் திருப்பி கொடுக்கறதில்ல, ஒரு நாள் 2 நாளில் திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். மன் அலிம, யார் அறிந்தாரோ, விசில் அத்தி ஐபன், அதாவது ஒரு பொருளை, வாங்கப்பட்ட பொருளை குறையை யார் அறிந்தாரோ, லசிமஹு, அந்த வாங்கியவருக்கு அவசியம், அதாவது விற்கக்கூடியவருக்கு, இது விற்கக்கூடியவர் சொல்றாரு, விற்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆசிரியர். ஒரு குறையை, அதாவது அந்த யார் பொருளை விற்கிறாரோ அந்த பொருளை, விற்கப்படக்கூடிய பொருள்ல குறையை யார் அறிவாரோ, லசிமஹு, அந்த வியாபாரிக்கு அவசியம், ஐயுபையினஹு, அந்த குறையை வெளிப்படுத்தி சொல்லி விற்பது அவசியம். அந்த குறைய தெளிவுபடுத்தி சொல்லி விற்குதல் அவசியமாக ஆகும். ஐயுபையினஹுங்கிறது லசிமுங்கிற ஃபேலுக்கு ஃபாயிலாக ஆகும். அப்ப மொத்த ஜும்லா இருக்குத, இது வந்து மன் அலிம பிஸ்ஸலாத்திங்க முப்ததா, லசிமஹு ஐயுபையினஹுங்கிறது ஹபராக ஆகும். ஃபஇல்லம் யுபையின்ஹு, அந்த குறையை அந்த வியாபாரி வாங்குபவர் இடத்துல தெளிவாக சொல்லாவிட்டால் ஃபகத் கஷ்ஷ, அவர் மோசடி செய்தவராக ஆகிவிடுவார். வல் பைஉ, வியாபாரமோ சஹீஹுன், அது சரியாக ஆகும். فإذا اطلع المشتري على عيب كان عند البائع, அதாவது விற்கக்கூடியவரிடத்தில் இருக்கும் பொழுது, பாயனா விற்பவர், அதாவது வணிகம் செய்பவரிடத்தில் இருக்கும் போதுள்ள ஒரு குறையை அவர் அறிந்தால், அந்த குறையின் மீது அறிந்தால்னா, அதாவது வாங்கியவர் அறிந்தால், அதுக்கு பின்னால் வீட்டுக்கு போனதுக்கு பின்னால் அறிந்தார் என்று சொன்னால், அது அந்த இடத்திலே அறிந்தார் என்று சொன்னால் அந்த குறையை சொல்லி என்ன செய்யலாம், அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபலஹு, அந்த வாங்கியவருக்கு, முஸ்தரிக்கு கூடும், அவசியமாக ஆகும். அர் ரத்து, அதை என்ன செய்யலாம், அந்த பொருளை திருப்பி கொடுப்பது, வாங்கியவரிடத்திலேயே திருப்பி கொடுப்பது ஆகும், ஜாயிஸாக ஆகும், அவசியமாக ஆகும். ஆசிரியர் அவர்கள் இதை பற்றி பாடத்திலே தெளிவாக பேசுகிறார்கள். நாம் பாடத்திற்குள் சென்று இதை பற்றியுள்ள விஷயங்களை நாம் பார்ப்போம். இப்பொழுது அல்லாஹனுடைய அருளால் 193வது பாடத்தை அல்லாஹ் படிக்கின்ற தௌஃபீக்கினை, வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு நல்கி இருக்கின்றான். ஃபஸ்லுன் ஃபீ ஹியாரில் ஐபி, இது ஒரு பிரிவு. அதாவது வஸ்துக்கள், எந்த வஸ்துவை வாங்குகிறாரோ வியாபாரி, அந்த வாங்கப்பட்ட வஸ்துவில் குறை இருக்குது, அதை ரிட்டர்ன் பண்ணும் விஷயத்திலே அவருக்கு உரிமை இருக்கிறது என்பதிலே உள்ள குறையுடைய வஸ்துவை
திருப்பி கொடுப்பதில் அவருக்கு இஷ்டம் இருக்கிறது, குறையுடைய அந்த விஷயத்தில் இஷ்டம் இருக்கிறது என்பதிலே உள்ள பிரிவாக ஆகும். மன் அலிம எந்த வியாபாரி அறிவாரோ பிஸ்ஸில் அதி பொருளுடைய விஷயத்தில் ஐபன் குறைய அறிவாரோ லசிமஹு அந்த வியாபாரிக்கு அவசியம் ஐயுபையினஹு அந்த குறையை வாங்குபவரிடத்தில் வெளிப்படையாக சொல்லி பயான் செய்து தெளிவாக சொல்லி விற்குதல் அவருக்கு அவசியமாக ஆகும். இல்லம் யுபையின்ஹு அந்த முஸ்திரி இடத்துல அந்த பொருளினுடைய குறையை சொல்லாவிட்டால், தெளிவாக சொல்லாவிட்டால் ஃபகத் ஹஷ அவர் மோசடி செய்தவராக ஆகிவிடுவார். இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. வல் பைஉ ஸஹீஹுன் வியாபாரம் என்பது ஸஹீஹாக ஆகும். உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இது விஷயத்துல தெளிவாக இருக்கின்றன. அவங்க சொல்றாங்க, சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அதற்கு உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமினுடைய மற்ற முஸ்லிமினுடைய சகோதராக இருக்கிறார். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதராக இருக்கிறார், சகோதர மாதிரி அவருக்கு. அந்த அந்த இன்னமல் முஃமினூன இஹ்வாங்கிறான்ல குர்ஆன்ல, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள், யாருக்கும் எந்த விஷயத்திலும் மோசடி செய்யக்கூடாது. லா யஹில்லு லி முஸ்லிமின் பாஅ மின் அஹீஹி பைஅன் அந்த ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலாக ஆகாது, பாஅ எந்த முஸ்லீம் விற்றானோ, மின் அஹீஹி அவனுடைய சகோதரனிடத்திலிருந்து பைஅன் ஒரு வியாபாரத்தை விற்றானோ, அந்த முஸ்லிமான அந்த வியாபாரிக்கு அவசியமல்ல, அந்த முஸ்லிமான வியாபாரிக்கு அவசியமல்ல, ஒஃபீஹி ஐபுன் அந்த பொருளே அவன் வாங்கிய அந்த பொருளில் ஐபுன் குறை இருக்கும் நிலையில அந்த வியாபாரம் செய்வது ஹலாலாக இல்லை. இல்லா பையனஹூ லஹு அந்த குறையை, இல்லா பையனஹூ ஹூடைய தமீர் முதவுடைய ஹூர் தமீர் ஐப் அந்த குறையை அந்த வியாபாரி தெளிவாக சொல்ல வேண்டும். லஹூனா முஷ்டரி அந்த வாங்கியவனிடத்துல தெளிவாக சொல்லி நாளே தவிர அந்த வியாபாரம் செய்வது ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலாக ஆகாது. ரவாஹு இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து இந்த ஹதீஸ்லாம் ஆதாரம். ஏன்னா முஸ்லிம்ங்கிறது பிற முஸ்லிம் சகோதரர், தன்னை போல தனக்கு தன்னிடத்துல ஒரு குறைவான வஸ்துவை விற்றா அவர் அதை விரும்புவாரா? அதே மாதிரிதான் விற்கக்கூடியவரும் பிற வாங்கக்கூடியவர் இடத்துல அந்த குறையை சொல்லி விற்கணும். அதுதான் அந்த வியாபாரத்தில் ஹலால். கொஞ்சம் நஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியும், குறைவான லாபம் இருக்க மாதிரி தெரியும், அதையெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். அப்படி சகித்து கொண்டால் உலகத்தில் நீதி, நியாயம், அநியாயம் நடக்காது, சமத்துவம் நடக்கும், சமாதானம் நடக்கும், மோசடி நடக்காது. அதான் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறது. அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில் இறுதி வரை வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த பாக்கியவன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸும் இருக்கின்றன. இன்னொரு ஹதீஸ், அன் வாயிலா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ஹஜ்ரத் வாயிலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லி அஹதின் எந்த மனிதருக்கும் ஹலாலாக ஆகாது, அன் யபீஅ ஷைஅன் ஒரு வஸ்துவை விற்குதல் ஹலாலாக ஆகாது. அன் யபீஅ ஷைஅன்கிற இந்த ஜும்லா லா யஹில்லுங்கிற அந்த முதாரியான ஃபிஅலுக்கு ஃபாயிலாக இருக்கிறது. இல்லா பையன மாஃபீஹி அந்த வஸ்துவிலே உள்ள குறையை அவர் தெளிவுபடுத்தினாலே தவிர எந்த வஸ்துவையும் பிறரிடத்தில் விற்பது எந்த ஒரு வியாபாரிக்கும் ஹலாலாக ஆகாது. வலா யஹுல்லு லி அஹதின் இன்னும் எந்த வியாபாரிக்கும் ஹலால்ல யஅலமு தாலிக அந்த குறையை அவர் அறிவாரே அப்படிப்பட்ட அந்த வியாபாரிக்கு ஹலாலாக ஆகாது. இல்லா பையனஹு அந்த குறையை அந்த வாங்குபவரிடத்தில் தெளிவாக சொன்னினாலே சொல்லியை தவிர அதை விருப்பது ஹலாலாக ஆகாது. இந்த தெளிவான ஹதீஸ் இருக்குது. உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், வாயிலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ். இது ஹதீஸ் அறிவிக்கிறவங்க ரவாஹு அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி 2 ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கு. இது அல்லாம 3வது ஹதீஸ் இருக்குது. நான் அந்த ஷரஹலையும் சொல்றாங்க. இதுல ஃபைதுல் இலாஹில் மாலிக்ங்கிற அந்த ஷரஹலை சொல்றாங்க. என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், பிரஜிலின் ஒரு மனிதர் ஒரு வியாபாரிக்கு அருகாமையில், யபீஉ அந்த வியாபாரி விற்று கொண்டிருக்கிறார், துஆமன் உணவை, ஃபஅத்கல யதஹு ஃபீஹி அந்த உணவு குவியலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைத்தார்கள் அவர்களுடைய கரத்தை, ஃபீஹி அந்த உணவு குவியலிலே இருக்கக்கூடிய அந்த உணவு குவியலுக்குள், ஃபைதன் ஹுவ மபுலூலுன் அந்த கை வெளிவரும் பொழுது அது நனைக்கப்பட்டதாக ஈரமானதாக இருந்தது. நனைக்கும் நிலையில் அது வெளிவந்தது. ஃபகால அப்படி வெளிவந்து பார்த்த உடனே கையனுடைய ஈரத்தை பார்த்த உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கஷனா யார் நமக்கு மோசடி செய்வாரோ ஃபலைஸ மின்னா நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். ரவாஹு அஹ்மதுன் வ முஸ்லிமுன் வாஹுலு சுனனி இல்லன் நஸஈ சுனனு வாஹுலு சுனன் உடையவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறாங்க, முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அறிவிச்சிருக்காங்க, அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பலமான ஹதீஸ் இருப்பதனால வியாபாரி ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நியாயமா அவர் ரிட்டர்ன் பண்றவர் வாங்கியவர் அந்த குறைய பின்னால தெரிஞ்சுட்டா அவர் ரிட்டர்ன் பண்ணும்போது அதை மனமோந்து வாங்க வேண்டும்.
அவருக்கு கொஞ்சம் நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருப்பான். நம்ம வந்து பிறரிடத்துல மோசடி செய்யாமல் நடந்தோம்னா அல்லாஹு தாலா நமக்கும் அப்படிப்பட்ட நசீபனை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாரும் மோசடி செய்ய மாட்டாங்க. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அதனால வியாபாரிகள் விஷயத்தில் தயவு கூர்ந்து மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். கொல்ல லாபம் அடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்யக்கூடாது. இஸ்லாம் அதை தடை செய்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மார்க்கத்தை உலகத்திலே நாம் எங்கும் சென்றும் பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான மார்க்கத்தில் நம்மளா வாழ வைத்திருக்கிறான். நாம் தான் அதன் பிரகாரம் வாழ வேண்டும். நம்முடைய கையில் தான் இருக்கிறது உலகத்திலே நன்மை தீமைகள், அதாவது பரவுவதற்கு, நன்மைகள் பரவுவதற்கும் தீமைகள் பரவுவதற்கும் நாம் தான் காரணம். அல்லாஹுவோ அல்லாஹனுடைய ரசூலோ நம்மளை தப்பு செய்ய சொல்லல. அல் குர்ஆனும் ஹதீஸும் நம்மை நேரான வழியில் செலுத்துகின்றன. இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம். இதத்தல அல் முஸ்தரி, வாங்குபவர், வியாபாரியிடமிருந்து வாங்குபவர், பொருளை வாங்குபவர், அலா ஐபின், அந்த பொருளில் ஒரு குறையின் மீது அவர் தெரிந்து கொண்டார். அந்த பொருள்ல ஒரு குறை இருக்குது என்பதை தெரிந்து கொண்டால், குறையின் மீது வாங்குபவர் தெரிந்து கொண்டால் அப்படின்னா அந்த பொருளில் ஒரு குறை இருப்பதை தெரிந்து கொண்டால், கான் ஐந்தல் பாயி, அந்த அந்த பொருளினுடைய அந்த பொருளோ பாய் இடத்தில் அந்த பொருளினுடைய குறை விற்பவர், வணிகர், வியாபாரம் செய்யக்கூடியவர் இடத்துல இருக்கும் பொழுது அந்த குறையை வாங்குபவர் அறிந்தால் பலகுர் ரத்து, உடனே அந்த வியாபாரிக்கு ரத்து, முஸ்தரி வாங்கியவர் என்ன செய்ய, அந்த பொருளை திருப்பி கொடுக்குதல் அவசியமாக ஆகும், ஜாயிஸாக ஆகும். ஒலாபித்துகு, இந்த குறையுள்ள வஸ்துவை ரிட்டர்ன் பண்ணும் விஷயத்தினுடைய சட்டமாகிறது. ஐபான பொருளினுடைய சட்டம். அதாவது அந்த ஐபான ஒரு வஸ்துவை வாங்கிட்டோம், அந்த வாங்கப்பட்ட வஸ்துவில் குறை இருக்கிறது என்று தெரிந்தால் இதனுடைய சட்டம் என்ன, சட்டமாகிறது. இது முப்ததா. இது எல்லாம் ஜும்லா எல்லாமே ஹபர். வாங்க மான ஐன, அந்த ஐன் வஸ்து எதை வாங்கினாரோ, உருளைக்கிழங்கு வாங்கிற அந்த உருளைக்கிழங்குற அந்த ஐன் பொருளில் எந்த பொருளுக்கு எந்த ஒரு நுக்சான், எந்த ஒரு குறை இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு குறையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வஸ்து நக்காஸ், இப்படிப்பட்ட மான ஒரு குறை, ஐபு நக்காச, அந்த குறை என்பது அதாவது குறைத்து காட்டும். நாக்கிசாக்குனா குறைத்து காட்டும் ஐன, அந்த ஐன் வஸ்துவில் அந்த குறையாக எந்த குறையாக இருக்குமோ, எந்த குறை அந்த ஐன் வஸ்துவில் குறையாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு குறை. அதுதான், அதாவது உருளைக்கிழங்கு சூத்தையா இருக்குது, அது உள்ள சரியில்லை, அறுத்து பார்த்தோம்னா அவில் கீமத்தை, அல்லது கீமத்தை குறைக்குமே. எந்த ஒரு குறை அந்த வஸ்துவினுடைய ரேட்டை, அந்த வஸ்துவினுடைய விலையை குறைக்குமே, அந்த ஐன் பொருள்ல அந்த குறையை உண்டாக்குமே, அப்படிப்பட்ட ஏற்பட்டு இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு குறையாக இருக்கும். நுக்சானன், அதாவது அதாவது குறைவை உண்டாக்குமே. மா நகச அப்படிங்கிற ஃபிஅல மாதிக்கு இது நுக்சானங்கிறது மஃபூல முத்தலக், குறைவாக எந்த வஸ்துவிலே குறைவை ஏற்படுத்துமே, அதன் வஸ்துவினுடைய ரேட்டிலே, விலையிலே குறை ஏற்படுத்துமே, அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும். யஃபூத்து பிஹி, அந்த குறையை கொண்டு, பிஹியுடைய தமீர் மா நகசல் ஐன, அந்த பிஹியுடைய தமீர் மாவை பார்த்து மீறுது, மௌசூல் மாங்கிற மௌசூலை பார்த்து சிலா, பிஹியுடைய சிலா தமீர் மீளுது. அப்ப அந்த குறையை கொண்டு, அந்த குறையின் காரணமாக யஃபூத்து தப்பிவிடும். யஃபூத்துக்கு முதாரியான பிழைக்கு ஃபாயில் இதான் வரவும் சஹீஹுன், அதாவது சரியான நோக்கம் தப்பி விடுமே. சரியான நோக்கம் என்ன, வாங்குபவர் பலன் பெறணும், அதான் சரியான நோக்கம். இந்த வஸ்து டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், குறை இல்லாமல் இருக்கணும். அதாவது விருப்பவரும் ஹலாலாக ரிஸ்க்கு தேடணும், ரெண்டுமே இருக்குது. அப்போ விருப்பவருக்கும் வாங்குபவர்களுடைய நோக்கமே என்ன செய்யணும், அதில் தப்பி விடும். அதனால அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவாக இருக்கும். இதுதான் சட்டம். இந்த குறைவுடைய வஸ்து இதுதான் குறைவுன்னா இதுதான். அப்போ சில குறைவுகள் கம்மியாக இருக்கும், அப்போ ரேட்டை கொஞ்சம் குறைச்சி என்ன செஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு அவர் இடத்துல நீங்கள் 10 ரூபா சொன்னீங்க, 8 ரூபா போடுங்க, ரொம்ப டேமேஜாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், 2 ரூபா திருப்பி வாங்கிக்கலாம். இப்போ அதைத்தான் சொல்ல வர்றது, அதனுடைய வழிமுறைகளை எப்படி அப்படின்னு சொல்லி. வல் காலிபு ஃபி மிஸ்லி ذلك المبيع, அந்த விற்கப்பட்ட இது போன்ற பொருட்களிலே பெரும்பாலும், வல் காலிபு பெரும்பாலும், ஃபி மிஸ்லி ذلك المبيع விற்கப்படக்கூடிய அந்த வஸ்துவினுடைய இது போன்ற குறையுள்ள அந்த வஸ்து போன்றதிலே பெரும்பாலும் என்ன, அதமுகு, என்னன்னா அந்த குறை இல்லாம தான் இருக்கும். நான் ஒரு சில நேரத்தில் இருக்கும், அதை ரிட்டர்ன் பண்ணால் வாங்கிக்கணும். ஃபயுரத்து, எனவே அவர் அந்த பொருளை ரிட்டர்ன் செய்யப்படும், திருப்பி கொடுக்கப்படும். இன்பானல் அபுது ஹஸ்ஜன், அதாவது அந்த அடிமை, அடிமை செய்யறது வியாபாரம் இருக்கு, அதெல்லாம் முதல்ல அடிமையை உட்படுத்துறாங்க. அந்த அடிமை அவன் இப்படி தெளிவுடையவனாக ஆகிவிட்டால், அந்த அடிமை தெளிவு ஹஸ்ஜன் காயடிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அதாவது அது ஒரு குறை, அடிமையால் குழந்தை பெற முடியாது, அந்த மாதிரி ஒரு காயடிக்கப்படுதல், அதான் மெயின்.
அப்ப காயடிக்கப்பட்ட அடிமையாக இருக்குதல் என்ற அந்த குறை வெளிப்பட்டு விட்டால், அடிமை காயடிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்பது வெளிப்பட்டு விட்டால், இப்ப அந்த அடிமையை ரிட்டன் திருப்பி கொடுக்கப்படும். எப்பா இவன் வந்து இந்த அடிமை இடத்துல இந்த குறை இருக்குப்பா, இந்த குறை தென்பட்டால் அந்த அடிமை இப்படி தென்படுகிறான், சாரிகன் திருட்டு அடிமையாக இருக்கிறான் என்பது வெளிப்பட்டு விட்டால் அந்த அடிமையை திருப்பி கொடுக்கப்படும். இதுதான் இந்த குறையில் பெரும்பாலும். அவு யபூலு அல்லது ஃபில் ஃபிராஷி, அந்த அடிமை இரவு தூங்கும் பொழுதோ பெட்டில, விரிப்பில, பாயில அவர் மூத்திரம் அடிக்கிறார் என்பது தெரிய வந்து விட்டால், வெளிப்பட்டு விட்டால் அந்த அடிமை அப்படிப்பட்ட அடிமையாக இருக்கிறான் என்று சொன்னால், ஓவ கபீருன், அவனோ பெரிய வயசுடையவனா இருக்கிறான் இருக்கும் நிலையில், ஓகுவ இன்னும் அவனோ கபீருன், பெரிய வயசு உடையவனாக இருக்கும் நிலையில் இந்த மாதிரி அவனுடைய குறை தென்பட்டு விட்டால் இப்ப அந்த அடிமையை திருப்பி கொடுக்கப்படும். வாங்கியவனிடத்திலேயே, விற்றவனிடத்திலேயே வாங்கியவர் திருப்பி கொடுக்கலாம். இதுதான் சொல்றாரு. இதுதான் பெரும்பாலும் வியாபாரத்துல இருக்கக்கூடிய நிலவரம் சொல்லிட்டாரு. இப்ப வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம். فلو اطلع على العيب بعد تلف المبيع تعين الأرش أو بعد زوال الملك عنه ببيع أو غيره لم يكن له طلب الأرش الآن فإن رجع இலைஹி பஅத ذلك فله الرد. இப்போ இதுல இருந்து மசாயில் சொல்றாரு என்ன அப்படின்னா, அதாவது வாங்கிய வஸ்து இருக்குத, வாங்கப்பட்ட வஸ்து அது அழிஞ்சிருச்சு. அது வந்து அழிஞ்சிருச்சுன்னா சாப்பிட்டுருப்பாரு. ஏன்னா சாப்பிட்டு அழிஞ்சிருதுன்னா அதான் மொத்தம், அல்லது ஏதாவது ஆபத்தினால அழிஞ்சு இருக்கலாம். மொத்தத்துல எப்படியோ ஒன்று சாப்பிடுவதன் மூலமாக அழிவது, அல்லது தானாக இயற்கையாகவே ஏதோ ஒரு காரணத்தினால் அழிஞ்சிருச்சு. அந்த விற்கப்பட்ட வஸ்து அழிந்ததற்கு பிறகு ஒரு குறை தென்பட்டால், ஒரு குறை தென்பட்டால் இப்ப அந்த வஸ்துவினுடைய ரேட்டை என்ன செய்யலாம், அந்த வஸ்துவினுடைய வேலை, அந்த வஸ்துவை திருப்பி, அந்த வஸ்துவினுடைய கிரயத்தை திருப்பி கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். இது ஒரு முறை. அழிஞ்சதற்கு பிறகு அந்த குறை உள்ளதா வஸ்து தான், அது சாப்பிட்டதுக்கு பிறகு அதுல குறை இருந்துச்சு. உதாரணம், மீன் வாங்கணும், மீன் வந்து பழைய மீனா இருந்துச்சு, அவன் இருக்கும்போது சொன்னா, இப்ப அதெல்லாம் நம்ம சர்வசாதாரணம் நடக்குது, நல்ல ஃப்ரெஷ் மீனுங்க, அப்படி இல்லாட்டி சொல்லுங்க பைசா ரிட்டர்ன் தர்றான் அப்படின்னா, பழைய மீனாச்சு, ருசி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம போய் ரிட்டர்ன் சொன்னோம், ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா திருப்பி விலையை அல்லது குறைச்சி வாங்கிக்கலாம், பாதி விலையை அல்லது முழு விலையும் திருப்பி நினைச்சலாம் வாங்கிக்கலாம். அந்த சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குது. அந்த விற்பவர் வாங்குபவர் வாங்கியவர் ரெண்டு பேருக்கு, நுகர்வோர் விற்றவர் வணிகர், இந்த ரெண்டு நுகர்வோர் வணிகர்களுக்கு இடையில என்ன அந்த சூழ்நிலைகளை எப்படி அனுசரித்து நடக்கிறாங்களோ அதன் பிரகாரம் நடக்கிறது. மொத்தத்தில் மோசடிங்கிறது வரக்கூடாது, அதில் பாதிப்புங்கிறது ஏற்படக்கூடாது, வாங்கியவருக்கு வியாபாரியும் பாதிக்கப்படக்கூடாது. அவு பாத ஜவாலில் மில்கி அன்ஹு, அல்லது அந்த வஸ்துவினுடைய உரிமை, மில்குனா சொந்தம், அந்த சொந்தம்ங்கிற அந்த உரிமை இருக்குது, அது நீங்கியதற்கு பிறகு அன்ஹு அவனை விட்டும், பிபேஇன் வாங்குவதை கொண்டு, அவ்கைரிஹி வாங்குதல் அல்லாத ஏதாவது ஒரு நிலையை கொண்டு அந்த வஸ்துவினுடைய உரிமை அவனை விட்டும் நீங்கியதற்கு பிறகு, வாங்கியவனை விட்டும் நீங்கியதற்கு பிறகு, லம் யகுன் லஹு தலபுல் அரிசில் அல் ஆனா, இது முஸ்தரிக்கு தான் சொல்றாரு. வாங்கித்தான், வாங்குவதை கொண்டு அந்த முஸ்தரியை விட்டும் அந்த வஸ்துவினுடைய உரிமை நீங்கியதற்கு பிறகு, அவ்கைரிஹி வேற ஏதாவது ஒரு வடிவத்துல, இது அல்லாத ஒரு வடிவத்துல நீங்கி விட்டால், லம் யகுன் லஹு அந்த முஸ்தரிக்கு அவசியம் இல்லை, அந்த முஸ்தரிக்கு இல்லை தலபுல் அரிசி அல் ஆனா, இப்ப அந்த வஸ்துக்களுடைய விலையை திருப்பி தேடுதல், கேட்குதல் அவசியமாக ஆகாது. ஏன் அப்படின்னா அது அவருடைய முழுக்கை விட்டு நீங்கிருச்சு. அதாவது வாங்குவதை கொண்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, வாங்கிட்டு அவ்வளவுதான், திருப்பி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இது ஒரு சூழல். ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து சொல்றாரு, அதுக்கு அந்த குறை இருக்கு இந்த குறை இருக்குன்னா, அப்ப அந்த நேரத்திலே வந்து சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். இதனுடைய அமைப்பு அப்படித்தான். இந்த வாசகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, வாங்குவதை கொண்டு அவருடைய உரிமையை நீங்கியதற்கு பிறகுனா, அதை அல்லாத கொண்டு அவர் திருப்திப்பட்டு தான் வாங்கினாரு, அவர் சொல்லி தான் வாங்கினாரு. அப்ப வாங்குவதை கொண்டு அவருடைய உரிமைங்கிறது முடிஞ்சு போயிடுச்சுன்னா, இப்ப என்ன செய்யக்கூடாது, அந்த வஸ்துவினுடைய இந்த குறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க, அல்லது ரிட்டர்ன் தாங்க, அந்த வஸ்துவினுடைய ரேட்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்க, அது குறையுள்ள வஸ்துன்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து சொன்னா அது கேட்கப்பட மாட்டாது. இலைஹி, இப்ப அதன் பக்கம் அவன் திரும்பினால், பஅத அதற்கு பிறகு, எதற்கு பிறகு, பஅத அவு பஅத ஜவாலில் மில்கி அன்ஹு பிபைஇன் அவ் கைரிஹி லம் யகுன் லஹு தலபுல் அர்ஷி அல் ஆன், அதுக்கு அதனுடைய சூரத் மசாயில்ல சம்பந்தப்பட்டதான் ஃபைன் ரஜா இலைஹி. இது என்ன அப்படின்னா, இதுல விஷயம் ஷரஹ்ல சொல்றாங்க ஃபைதுல் இலாஹி மாலிக்கில, அதாவது ஒருவன் ஏற்கனவே அந்த வஸ்துவை வாங்கிட்டான், வாங்கினதற்கு பிறகு அவன் இன்னொரு தவண்டை வித்தான். இதுதான் இதனுடைய விஷயம். இது மசாயில், இது அப்படி வழங்கினாதான் இது வழங்க முடியும்.
அவு பஅத ஜவாலில் மில்கி அன்ஹு, அந்த வஸ்துவினுடைய உரிமை அந்த வஸ்துவை தொட்டும் உரிமை நீங்கியதற்கு பிறகு பிபைஇன், அவன் இன்னொரு தண்ட வியாபாரம் செய்வதை கொண்டு, இவன் பெரிய வியாபார இடத்துல வாங்கினான், வாங்கும்போது என்ன செய்யல, குறையில்லை. ஆனா அவ் கைரிஹி, அல்லாது இது அல்லாத வேற ஏதாவது சூழ்நிலையில வேற ஏதாவது வடிவத்துல அன்பளிப்பாக கொடுத்தான். இந்த அன்பளிப்பாக பிபைஇன் அவ் கைரிஹினா ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுப்பதை கொண்டு, வியாபாரம் அல்லாததை கொண்டுனா அன்பளிப்பாக கொடுப்பதை கொண்டு, இந்த மாதிரி அவன் வாங்கின வஸ்து அவனை விட்டும் அவனுடைய உரிமை நீங்கியதற்கு பிறகு, சொந்தம்ங்கிற உரிமை நீங்கியதற்கு பிறகு லம் யகுல் லஹு தல்புல் அர்ஷி அல் ஆன், இப்பொழுது அந்த வஸ்துவினுடைய குறை தெரிஞ்சாலும் அதை அந்த வஸ்துவினுடைய ரேட்டை தேடுதல் அவனுக்கு அவசியமாக ஆகாது. நான் வித்துட்டான் அவ்வளவுதான், அதுக்கு பிறகு தெரிஞ்சு குறையுள்ள வஸ்துன்னு சொல்லி இப்ப வாங்கின தேர்டு நபர், மூணாவது நபர், ஃபைன் ரஜா இலைஹி, வாங்கிய மூணாவது நபர் இருக்கிறான், அவன் ரிட்டர்ன் ஆக ஆனால் இலைஹி, அந்த வஸ்துவின் பக்கம், அது அவனின் பக்கம், சாரி, அந்த முஸ்தரி, இவன் வித்தான அந்த வியாபாரியின் பக்கம், வியாபாரி பக்கம் வித்தால் பாததாலிக்க, எதற்கு பிறகு அவன் இன்னொரு வியாபாரி இடத்துல, இந்த முஸ்தரி வாங்கின இவன் ரெண்டாவது நபர், அப்ப முதல் அவன் இன்னொரு தண்டை வாங்கியிருப்பான்ல, அந்த வாங்கினவன் முஸ்தரி அவன் யார்கிட்ட வாங்கினான் முதலாக, அந்த முதலாக அவன் வாங்கியதற்கு பிறகு அந்த வஸ்துவை மீண்டும் அந்த வஸ்து அவனின் பக்கமே வந்தால், ரிட்டர்ன் வந்தால், அப்ப இவன் மூணாவது நபருக்கு வித்தான் வலஹு, இப்ப அந்த ஏற்கனவே ஆரம்பத்தில் முஸ்தரி வாங்கியிருந்தான், முஸ்தரியில் அவ்வல், அவனுக்கு ஜாயிஸாகவும் வரது, அந்த பொருளை அவன் யார்கிட்ட வாங்கினானோ திருப்பி அவனிடத்துல கொடுப்பது ஜாயிஸாக ஆகும். இதான் என்னுடைய சூரத்துல் முஸலா, இதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம், ஒயின் ஹதத இந்தல் முஸ்தரி ஐபுன் ஆஹரு. இப்ப வியாபாரம் சொன்னாலே ஒன்று நுகர்வோர், இன்னொன்று வணிகர். அதாவது நுகர்வோர்னா பாய, வணிகர்னா அதை வாங்கக்கூடியவர். அப்ப பாய முஸ்தரி, அப்ப பாய் வித்துட்டாரு, வித்ததற்கு பிறகு வாங்கியவரிடத்துல இருக்கும் பொழுது ஏற்பட்டால், இந்த முஸ்தரி, அந்த பொருளை வாங்கிட்டார, வாங்கியவரிடத்தில் இருக்கும் பொழுது ஐபுன் ஆஹரு, அந்த பொருள்ல இன்னொரு குறை புதிதாக ஏற்பட்டால், அதுதான் புதிதாக ஏற்பட்டால், மிஸ்லு, என்ன உதாரணமாக, அவன் ஏற்கனவே வித்தான அந்த வியாபாரி அந்த அடிமை பெண்ணினுடைய பிக்கிற அவன் உடைத்திருப்பதை போல, அடிமை பெண்ணுடைய பிக்கிற அவன் உடைத்திருப்பது போல அவரிடத்துல ஜிமா செஞ்சுட்டான், அடிமை இடத்துல ஜிமா செய்யலாம், அவன் எஜமானனாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு குறை போல அவனுக்கு தென்பட்டால், ஏற்பட்டால், இவன் ஜிமா செய்யும் போது வாங்கினவன் தஅய்யனல் அர்ஷு, இப்ப அந்த குறையுடைய அளவிற்குண்டான அந்த கிரயத்தை திருப்பி தேடுதல், அல் அர்ஷுனா அந்த குறையுள்ள அந்த ரேட்டை திருப்பி தேடுதல். அதாவது நீ குறையுள்ள அடிமை வித்துட்ட, அவ பாக்கியரான அடிமைன்னு சொல்லி நான் வாங்கினேன், அவ பாக்கியரான அடிமை இல்லை, அவ அவ என்ன செஞ்சிட்ட, அவளை நீ செஞ்சுட்ட, ஏற்கனவே ஜிமா செஞ்சிட்ட அப்படிங்கிற அந்த குறையினால் திருப்பி அதற்குண்டான கீமத்தை, உதாரணம் 50,000 ரூபா கொடுத்து அடிமை வாங்கியிருக்கிறான்னு வைங்க, இப்போ 50,000 ரூபால 40,000 10,000 திருப்பித்தா, அது 50,000 ரூபாய் விலைக்கு போகாது அப்படின்னு சொல்லி அந்த வஸ்துவினுடைய ரேட்டை குறைத்து வாங்குதல் என்பது குறிப்பாக ஆகிவிடும். அரிசுங்கிறது விலையை திருப்பி வாங்குதல் என்பது குறிப்பாக ஆகும். மம்தன் ரத்து, ஆனால் அந்த அடிமை பெண்ணை திருப்பி விற்றவனிடத்துல திருப்பி ரிட்டர்ன் பண்றது, திருப்பி கொடுத்தல் தடையாக ஆகும். அதையும் சொல்லிட்டார். வஸ்துவை குறைச்சிக்கலாம், அடிமையினுடைய ரேட்டை குறைச்சு வாங்கிக்கலாம். இது ஒரு சூரத். அடுத்து வாங்க, இது ஒரு சூரத்தை இப்ப சொல்ல வர்றாங்க. அது சூரத் மசாயில் என்னங்கிறது, இப்போ இது ஒரு சூரத் மசாயில் சொல்றாரு. அந்த விருப்பவர் இருக்கிறார் பாய், அவர் பொருந்தி கொண்டிருந்தால், பில் ஐபி, குறை இருப்பது அதை கொண்டு அவர் பொருந்தி கொண்டால், அப்படின்னா அந்த 3ஆம் நபர் 4ஆம் நபர் ஷரஹ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, வாங்கும்போது அவர் சொல்லிதான் வித்தாரு, இந்த அடிமை இடத்துல இன்ன குறை இருக்குது, இந்த அடிமை நான் துஹூல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் வித்தாரு. முஸ்தரியும் அதை பொருந்திக்கிட்டார். அப்ப நீ ரிட்டர்ன் பண்றதா ரிட்டர்ன் பண்ணிக்கோ, உனக்கு திருப்தி இல்லைன்னா இல்ல அப்படின்னா நீ வைக்கிறதால வச்சுக்கோ அந்த அடிமை பெண்ணை அப்படின்னு சொல்லிதான் வித்தான். அப்ப அந்த மாதிரி நிலையில இப்ப குறையுடன் அந்த வஸ்துவை, அந்த குறையை கொண்டு பொருந்தி கொண்டால், அதாவது குறையுடன் அவன் விற்றால், லம் யகுல் லில் முஸ்தரி தலபுல் அர்ஷி, இப்ப முஸ்தரிக்கு
முஷ்டரிக்கு ஆகாது தலபுல் அரிசி, அந்த வஸ்துவை குறைத்து, அந்த வஸ்துவினுடைய ரேட்டை குறைத்து வாங்குவதை தேடுதல், அந்த அரிசிங்கிற அந்த முறையை தேடுதல், அதாவது வஸ்துவை ரேட்டை குறைக்குதல் என்பது முஷ்டரிக்கு இல்லை. ஏன்னா அவன் சொல்லி தான் அவன்கிட்ட அந்த குறையை விற்றான். திருப்பி நீ அந்த குறையை சொல்லி அவன்கிட்ட இருந்து அந்த அரிசை தேடக்கூடாது. அந்த ரேட்டை அடிமைப்பெண்ணுடைய ரேட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது அது சாத்தியமாக ஆகாது. ஏன் சொல்லி தானே வித்தான். அதனால அப்ப அந்த மசாயில் அப்படி நம்ம விளங்கிக்க வேண்டும். அடுத்து فإن كان العيب الحادث لا يعرف العيب القديم إلا به. இப்ப இதுல ஒரு ஒரு நுட்பமான ஒரு மசாயில சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு வஸ்து வாங்கினார். உதாரணமாக முட்டை போல, அது மாதிரி தர்பூசண முட்டை போன்ற ஏதாவது வஸ்து வாங்கினார், உடையக்கூடிய வஸ்து. அப்ப அந்த வஸ்து உதாரணமாக தர்பூசணை மேல இருந்து மூட்டையா இருக்கும்போது கீழே விழுந்துச்சு, உயரமான இடத்துல இருந்து உடைஞ்சிருச்சு, முட்டையும் கீழே விழுந்துச்சு கையில இருந்து. இப்போ உடைப்பட்டதற்கு பிறகு அது கூமுட்டைன்னு சொல்லி தெரிஞ்சு, உடைஞ்சதற்கு பிறகு அதுல என்ன செய்யல, அது பழுக்கல்ல, தண்ணிக்காய் இல்லை, தண்ணி கம்மியா இருந்துச்சு, அது மாதிரி ஏதாவது குறைகள், அதுல புழுக்களா இருந்துச்சு அப்படிங்கிற அந்த நிலை தென்பட்டால் இப்ப அந்த வஸ்துவை ரிட்டர்ன் பண்ணலாமா? அந்த வஸ்துவை ரிட்டர்ன் செய்வது கூடும். அந்த வஸ்துவை திருப்பி கொடுப்பது தடை என்பது ஆகாது. அதாவது தடை என்பது நீங்கிவிடும். அதாவது ரிட்டர்ன் கொடுப்பது ஜாயிஸாக ஆகும். இன்னொரு நிலை என்ன அப்படின்னா, அந்த புதிதாக ஏற்பட்ட அந்த குறை அதை விட அந்த உடைஞ்சதற்கு பிறகு குறை தெரியுதுல, பழைய குறை, இந்த குறை அதிகமாக இருந்தால் இப்போ ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா அதை நீ பார்த்து வாங்கியிருக்கணும் முதல்ல. அதான் சொல்றாரு, புதிதாக ஏற்படக்கூடிய அந்த குறை என்பது ஆகியிருந்தால், லா யுஅரஃபுல் ஐபுல் கதீமு, பழைய அந்த குறை அறியப்படாது, இல்லா பிஹி, அந்த புதிய குறையை கொண்டு, அந்த புதிதாக ஏற்பட்ட அந்த குறையை கொண்டே தவிர பழைய குறையை அறியப்படாதே. அப்படிப்பட்ட அந்த புதிதான குறை ஆகியிருந்தால், உதாரணமாக இப்படி கசிரில் பித்திகி வல் பைதி வனஹ்விஹிமா, ஏற்கனவே விளக்கத்தை சொல்லிட்டேன், அதனால தெரிஞ்சவா மட்டும் நான் செய்யறேன். உதாரணமாக தர்பூசனை உடைந்திருப்பது, தர்பூசனை உடைவதை போல, முட்டை உடைவது போல, வனஹ்விஹிமா, இவ்விரண்டு வஸ்துக்களை போல ஏதாவது ஒரு வஸ்துவை நீங்க நம்ம அதை மனசுல வச்சுக்கிட்டு அதை விளங்கிட்டாலும் சரி. ஆனா இப்ப இந்த ரெண்டும் உடைஞ்சதுக்கு பிறகு ரெண்டினுடைய குறை தென்பட்டால், உடையுதல் என்பது புதிதான குறை, அது இவருடைய தவறு, இந்த முஸ்தரியுடைய தவறு. வாங்கின பிறகு அந்த வஸ்து உடைஞ்சிட்டா அது ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனா அந்த அந்த புதிய குறையின் மூலமாக பழைய குறை, வஸ்துவை வாங்கப்பட்ட பிறகு அந்த வஸ்துவுக்குள்ள உள்ள அந்த குறை தென்பட்டால் ரத்த. இப்ப அந்த வியாபாரத்தை, அந்த வாங்கப்பட்ட வஸ்துவை திருப்பி அந்த பாயிடத்தில் அந்த முஸ்தரி வாங்கியவர் ஒப்படைத்தல் என்பது தடையாக, திருப்பி கொடுப்பது என்பது தடையாக ஆகாது. அப்ப திருப்பி கொடுக்கலாம். என்ன செய்யலாம்? திருப்பி கொடுக்கலாம். ஏப்பா நீ வாங்கினது சுத்த சொல்லையா இருக்குப்பா, இந்த பாருப்பா நம்ம உடஞ்சிருச்சு, ஆனா எல்லாமே சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? திருப்பி கொடுக்குதல் என்பது அந்த புதிய குறை என்பது தடுக்காது, திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாம். அவர் மனசாட்சி பராம அவர் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? முஸ்தரி ஆனா பாயை கொடுக்கலாம். அந்த புதிய குறை அதிகமாக இருந்தால், அலாமா யும்கிருல் மஅரிஃபத்து பிஹி, எந்த புதிய குறையை கொண்டு அந்த வஸ்துவினுடைய குறையை, அதாவது அந்த தர்பூசணை முட்டையினுடைய அந்த குறையை அறியுதல் சாத்தியமாக ஆனதே, அந்த குறையை விட புதிய அந்த குறை அதிகமாக இருந்தால் ஃபலாரத்த, இப்ப என்ன செய்யக்கூடாது? அந்த வஸ்துவை திருப்பி கொடுத்தல் கூடாது. ஜாயிஸா, திருப்பி கொடுக்க கூடாதுங்கிறார். ஃபலாரத்த, ரத்துங்கிற அந்த உரிமையே இல்லைங்கிறார். திருப்பி கொடுக்குதல்ங்கிற அந்த சூரத்தை வராதுங்கிறார். ஏன் அப்படின்னா, புதிய குறை அதிகமா இருக்குது. அந்த வஸ்து கொஞ்சம் வஸ்து உடைஞ்சிருச்சு, அந்த உடைப்பட்ட வஸ்து அதிகம் இல்லை, ஆனால் உடையப்படாத வஸ்து இருக்குத, அது அதிகமா இருந்துச்சு. அந்த சூரத்துல உடைஞ்ச வஸ்து வச்சு உள்ள அந்த எல்லாம் அந்த பழம், பூமுட்டை, அது மாதிரி அந்த தர்பூசணை உள்ள அழுகி போயிருக்கு அப்படிங்கிற அந்த சூரத்தை ஆளை வச்சு ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே உடைஞ்சிருச்சு, முக்காவாசி உடைஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு பிறகு அந்த குறையின் மூலமாக உள்ள குறை தென்பட்டது என்று சொன்னால், இப்ப அதை என்ன செய்ய முடியாது? ரிட்டர்ன் பண்ண முடியாது. காவாசி உடைஞ்சிருந்தா வாங்குறவன் வித்தவன் வாங்கிக்கிறோம். இது சரியான ஒரு சூரத்து தான். நல்ல ஒரு நிலையை தான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது? வணிகம் செய்யக்கூடியவரும், அது மாதிரி
ஆஹ், அந்த வியாபாரத்தை வாங்கக்கூடிய அந்த மனிதரும் பாதிக்கப்படக்கூடாது. பாய முஸ்தரி, வியாபாரியும் பாதிக்கப்படக்கூடாது, அது மாதிரி வாங்கியவரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இந்த சூரத்தை ரொம்ப நுட்பமாக விளக்குறாங்க ஆசிரியர். அடுத்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மகத்துவமான அருளால் இப்பொழுது நாம் இந்த 193வது பாடத்தை மேல் வரை இப்பொழுது நாம் கண்டோம். இனி 194வது பாடத்தை வஷர்த்து ரத்தி ஐ யகூன அலல் ஃபௌர் என்ற இந்த வாசகத்திலிருந்து காணுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.